வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நசுக்குன பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் பச்சை மிளகா, வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளியும் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து வேக விடுங்க. தக்காளிலாம் நல்லா கொலைய வேகணும். இப்போ நாம் சீரகமும் தேங்காயும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம். கூடவே வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரையிலும் மூடி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ நாம் இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.